அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்றைய தினம் விசஜந்துக்களை விட்டும் எங்களையும் எமது குழந்தைகளையும் குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ள நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை கவனிப்போம். உங்களுக்கு பாம்பு கொத்திவிடும் என்று பயமா? தேள்கள் உங்களை தீண்டிவிடும் என்று பயமா? அதே போன்று விசர் நாய்கள் உங்களையோ உங்களது குழந்தைகளையோ கடித்துவிடும் என்று பயமா? வேறு நுளம்புகள் விஷமுள்ள நுளம்புகள் உங்களை வந்து தீண்டிவிடும் என்று பயமா? இது துஆவை ஓதி வாருங்கள். அல்லாஹு தஆலா இந்த துஆவின் மூலமாக அவைகளை விட்டும் உங்களை நிச்சயம் பாதுகாப்பான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து, யா ரசூலல்லாஹ், நேற்றிரவு ஒரு தேள் என்னை கொட்டிவிட்டது, அதனால் நான் மிகவும் வேதனை அடைந்தேன் என்று கூறினார். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் மாலை நேரத்தை அடைந்ததும் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், சிறிய துஆ தான், மரணமிட்டுக் கொள்வோம். மீண்டும் ஒரு முறை மெதுவாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக், அல்லாஹு தாலாவின் முழுமையான கலிமாக்களை கொண்டு அவனின் படைப்பின்னங்களின் தீங்கை விட்டும் பாதுகாவல் தேடுகிறேன் என்று கூறியிருந்தால் அது உமக்கு எவ்வித இடையூறும் அளித்திருக்காது என கூறினார்கள். நூல் முஸ்லிம். எனவே அன்பார்ந்தவர்களே, எமது குழந்தைகளை நாங்கள் இன்று எத்தனையோ பேர் பாம்பு கொத்திவிட்டது என்று வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், தேள் கொட்டிவிட்டது என்று வைத்தியசாலைக்கு சென்று கொண்டிருக்கிறோம், அதே போன்று விசர் நாய்கள் கடித்துவிட்டது என்று எத்தனையோ பேர் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வருவதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது நோவினை தரக்கூடிய நுளம்புகள் பிள்ளைகளை கடித்து அதன் மூலமாக பெரும் பெரும் நோய்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய இக்கட்டான காலகட்டத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த துஆவை நாங்கள் ஓதி வருவோம். அல்லாஹு தஆலா அதை விட்டும் எம்மையும் எமது குடும்பத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை. எனவே நாங்கள் இந்த துஆவை மரணமிட்டு ஓதி எம்மையும் எமது குடும்பத்தையும் பாதுகாத்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.